தெரியாது என்று தெரிந்திருப்பது ஒரு பெரிய ஆறுதல். தன்னுடைய அறியாமையை தெரிந்து வைத்திருப்பதும் அதை உணர்ந்திருப்பதும் அதை அனுபவிப்பதும் ஒருவனை ஆச்சரியத்தால் நிரப்பி விடுகிறது. இருத்தல் ஒரு அற்புதமாக மாறிப்போய் விடுகிறது. அதாவது நம்முடைய உணர்வு வெளி உலகத்தில் இல்லாமல் நம்முடைய உள் இருத்தலில் இருப்பில் இருந்தால் அது ஒரு அற்புதமாக மாறிப்போய் விடுகிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு விசித்திரம் என்று தெரிந்திருப்பது, இந்த பிரபஞ்சம் ஓர் அற்புதம் என்று தெரிந்திருப்பது, இந்த பிரபஞ்சம் நம்ப முடியாத இயல்புடையது என்று தெரிந்திருப்பது, இந்த பிரபஞ்சம் துளைத்து பார்க்க முடியாதது என்று தெரிந்திருப்பது, இந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்துக்கு முன்னால் நன்றியோடு மண்டியிட தெரிந்திருப்பது, இந்த பிரபஞ்சத்துக்கு உன்னை சரணாகதியாக்குவது, இது எல்லாம் தான் ஞானத்தின் ஆரம்பம். எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரியும், அது எனக்கு தெரியாது என்று தெரிந்திருப்பதுதான் சாக்ரட்டிஸ் சொல்றது மிக சரியானது. ஞானத்தோடு இருப்பதென்பது அறிவாளியாக இருப்பதல்ல. ஞானத்தோடு இருப்பதென்பது உன்னுடைய உணர்வில், அதாவது உன்னுடைய இருப்பில், உன்னுடைய பிரக்ஞையில் ஏதோ ஒன்றை அனுபவித்திருப்பது. முதலில் உனக்குள், பிறகு உனக்கு புறத்தில் இருப்பதில். முதலில் வாழ்வின் துடிப்பை உனக்குள் உணர்வது, பிறகு அதே துடிப்பை உனக்கு புறத்தில் உணர்வது. இதுவே ஞானம், இதுவே வாழ்க்கையின் கானம்.